வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு 4 நாளாக நான் வெல்த்தை பற்றி பேசி உங்களை போர் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்னெல்லாம் வெல்த்துங்கிறதையும் பேசியிருக்கிறேன், படத்தை பற்றியும் பேசியிருக்கிறேன், ராமானுஜமை பற்றி பேசியிருக்கிறேன், அங்கிள் ஸ்க்ரூஜை பற்றி பேசியிருக்கிறேன், பாரதியார் பற்றி பேசியிருக்கிறேன், பல பெரிய மனிதர்களை பற்றி பேசியிருக்கிறேன், அம்பானியை பற்றி பேசியிருக்கிறேன், ரத்தன் டாட்டாவை பற்றி பேசியிருக்கிறேன். இது மாதிரி வாரன் பஃபட், சார்லி மங்கர் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். கடைசியாக இன்னைக்கு 4வது வெல்த்தை பற்றி பேசி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறதுங்கிறது டைம். இந்த டைம் எல்லாருக்குமே லிமிட்டட். கண்ணதாசன் சொன்ன மாதிரி இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ்ந்தவன் யாரடாது. ஸோ எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு காலம் வரும். ட்ரெயின்லேருந்து நம்ம இறக்கியிருப்பாங்க. இது ஒரு ஜர்னி மாதிரி இந்த உலகத்தில் இருப்போம். ட்ரெயின் ஓடும், ட்ரெயினில் ஏற்றி இருப்பாங்க, பிறந்திருப்போம். ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும்போது ட்ரெயினில் இருப்போம். நம்ம ஏதோ இமார்த்தல், நம்ம இந்த அப்படியே இங்கே இருக்க போகிறது மாதிரி நம்ம நடந்துப்போம். அட் சம் டைம் எல்லார் மனிதத்துலேயும் ஒரு ரியலைசேஷன் வரும், நம்ம இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்லன்னு. ஒரு நாளைக்கு ட்ரெயினை விட்டு நம்மளை தள்ளிடுவாங்க. ட்ரெயின் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். இந்த ட்ரெயின் ஜேர்னி தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற டைம். இந்த டைம் எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 60 வயசா 80 வயசா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த கொடுத்த டைம் ஃபிக்ஸட். அந்த டைமில் நீங்கள் எப்படி வாழறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் வாழறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும், ஹெல்த்து தேவைப்படும், சொசைட்டியோட ஹெல்ப்பு தேவைப்படுங்கிறது தான் 3 நாளாக நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த டைமே உங்களுக்கு வெல்த்துங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறது இந்த டைமை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த எண்டு டைமில் கடைசி நாள் வரைக்கும் எப்படி நீங்கள் ஃபிட்டாக இருக்க முடியும், உங்களை ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஏன்னா உயிரோடு இருந்துட்டு நோய் நொடியோட உயிரோடு இருந்து படுத்த படுக்கையாக ஒரு 3-4 வருஷம் இருந்ததில் அர்த்தமே கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் நல்லா இருந்துட்டு டக்குன்னு போகிறது தான் பெட்டர். ஏன்னா அது வரைக்கும் யூஸ், அதுக்கு தான் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து. கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு பணம் தேவை, உங்கள் துணைவியாருக்கும் பணம் தேவை. அந்த அளவு பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வெல்த் கிரியேஷன். போனப்புறம் 4 பேர் தூக்கின்னு போகிறதுக்கு போகணுங்கிறது தான் சொசைட்டல் ஹெல்த். இப்போ இந்த டைமை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்கிறது தான் டைம் வெல்த் அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இல்லை டைம் உங்களை மேனேஜ் பண்ணுறதாங்கிறது தான் கேள்வி. ரீசெண்டாக இதே சேனலில் ஒரு பொண்ணை பற்றி பேசியிருந்தேன். ஆனாங்கிற பொண்ணு பரிதாபமாக 26 வயசில் இறந்துட்டாங்க. இது பேப்பரில் பெருசாக வந்த நியூஸ். இது மாதிரி நான் பல கேஸுங்களை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ டக்குன்னு போயிட்டார் சார் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ரைமரி காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்னால் உங்களையே நீங்கள் போட்டு இழுத்து வெறுப்பு அது இது பண்ணுறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்தால் நீங்கள் லைஃப்பை ஹாப்பியாக, இந்த டைமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. இந்த டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஆல் ஒர்க் நோ ப்ளே மேக்ஸ் ஜேக்கை டல் பாய்மாங்க. அதாவது ஃபுல் டைம் வேலை செஞ்சு ஜேக்கை ரொம்ப டல்லாக்கிடுதுங்கிறாங்க. அந்த ஆனா கேஸில் அந்த கம்பெனி பண்ணதை பொய்யா சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் கேஸ் இல்லை. என் ஆஃபீஸில் இருக்கிறவரே ஒருத்தர் அங்கேயும் தப்பிச்சு ஓடி வந்துட்டார். ஒரு 3 மாதம்தான் வேலை பண்ணார், தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டார். இது மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். உங்கள் பாடிங்கிறது ஒரு மிஷின், அது இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்னு இருக்குது. அந்த மிஷினை ஓவர் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த மிஷினும் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ரிக்கவர் பண்ணுறது கஷ்டம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்னும் பெருசாக புஷ் பண்ணிங்கன்னா பாடியே இப்போ கம்ப்ளீட்டாக போயிடும், உயிரே போயிடும். அதுதான் பாவம் அந்த பொண்ணு கதையில் ஆச்சு. மற்றவங்க ப்ளீஸ் பண்ணுறதுக்கு போய் அவங்க வாழ்க்கையே இழந்துட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 7 ஹவர் நிச்சயமாக நீங்கள் தூங்கியே ஆகணும். இந்த வீராப்பெல்லாம் சின்ன வயசில் வேணால் இருக்கலாம். ஆனால் 4 நாளைக்கு நீங்கள் 5 ஹவருக்கு முழிச்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்கு சமானம். சின்ன வயசில் வேணால் நைட் ஷிஃப்டில் வேலை செய்யலாம், ஏன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வீராதி வீரன், சூராதி சூரனாக இருக்கலாம். அது எமர்ஜென்சிக்கு பண்ணுறது. ஆனால் உங்கள் கேரியரே நீங்கள் நைட் ஷிஃப்டில் கொண்டு போயிட்டீங்கன்னா உடம்பு பேடாக அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த கால் சென்டர் வேலையெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூட்டையை கட்டிடணும். ஏற கட்டிட்டு ஒழுங்கான வேலைக்கு செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், சூரிய வெளிச்சத்தோடு இருந்துக்கணும். சூரியன் அஸ்தமிச்ச அப்புறம் 2-3 ஹவரில் தூங்கிடணும். 10லேருந்து 5 மணிங்கிறது 7 மணி நேரம் தூக்கம் நார்மல்.
எல்லாரும் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் 7 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் உங்கள் பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் பாடியால் வேலை செய்ய முடியும். அதனால் 7 ஹவர் தூங்கிடுங்க. அடுத்தது, நீங்கள் ஒர்க் பண்ண ஓடிடுறது 8 ஹவர் தான். அந்த 8 ஹவருக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பாடி தாங்காது. அதனால் ஒரு நாளைக்கு 8 ஹவருக்கு மேலே வேலை செய்யாதீங்க. ஒர்க்குக்கும் லைஃபுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் இல்லைன்னா உங்கள் லைஃபே போயிடும். அதனால் உங்கள் ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் இவங்களுக்கெல்லாம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கலன்னா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகாது. உங்கள் பிரெயினை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்கணும், உடல் பயிற்சிக்கும் டைம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறச்ச நம்ம ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணணும். உங்கள் டாஸ்க்கை 4ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. Q1, Q2, Q3, Q4. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு Q2ல் தான் மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். Q2 எல்லா டாஸ்க்குமே இம்பார்ட்டண்ட், அர்ஜெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா 4ஆக பிரிஞ்சிடும். உங்கள் லெவலில் எது இம்பார்ட்டண்ட், எது அர்ஜெண்ட், இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட்டுங்கிறது Q1. கார்த்தால எக்ஸசைஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட்டு. ஆனால் நம்ம ஆர் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட்டில் தள்ளிடுவோம். Q2 தான் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட்டு, அது எக்ஸசைஸ். அதை Q2 நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட்டுங்கிறது என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் வயலை தள்ளிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த Q4 என்ன, Q2 என்ன, Q3 என்ன, Q1 என்னங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் Q2ல் இருக்கணும். வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட், அதுதான் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். Q1 கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் Q3யும் Q4யும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் முக்கால்வாசி மனிதர்கள் Q3யும் Q4யும் பார்க்குறாங்க. இதில் சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறது Q3, Q4 பண்ணவே பண்ணாதீங்க. என் மைண்ட்லெஸ்ஸாக அப்படியே தள்ளிகிட்டே இருப்போம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் நீங்கள் படிக்கலாம். லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா தான் இருக்கிறதுலே பெரிய லைப்ரரிம்பாங்க. அதுக்கு மேலே புஸ்தகம் இதில் இருக்குது. இதை படித்தீங்கன்னா யூஸ்ஃபுல். நான் பல இடத்துல சொன்ன மாதிரி கத்தி இது பழத்தையும் வெட்டலாம், கையும் வெட்டலாம். Q2ல் இருந்தீங்கன்னா பழத்தை வெட்டுவீங்க. Q4, Q3யில் இருந்தீங்கன்னா உங்களே வெட்டிப்பீங்க. டைமுங்கிறத லிமிட்டட் டைமு. தூக்கத்தை இருந்தால் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது மற்றதை பேலன்ஸ் பண்ணி டைமை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.